எந்த ஜீவனும் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. அது புறாவாக இருக்கட்டும், பச்சைக்கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும். சார் உங்களுக்கு தப்பண்ணே தப்பு, ரொம்ப தப்பு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஜீவனும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா மாடு வச்சு வளர்க்குறவங்க பாலுக்கு மட்டும் நீங்கள் குடிக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்கிறது புறாவாக இருக்கட்டும், கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க பெட் லவர்ஸுக்கு. நீங்கள் புறாவையும் கிளியையும் சொல்லுங்கள் வேணாம். ஏன்னா அதோட இயற்கையை நம்ம பறக்கிற இயற்கையை விட்டுட்டு உட்கார வைக்கிறோம், ஒரு கூண்டில் அடைக்கிறோம். அது தப்பாக இருக்கலாம். முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தெய்வத்தை விட குருவை வழிபடுங்கள்பாங்க. அதனாலே வந்து ஜீசஸ்ங்கிற குருவை தான் வழிபடுறாங்க கிறித்துவர்கள்லாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெய்வத்தை விட குருவை வழிபடுங்கள்பாங்க. அந்த குருவெல்லாம் பாருங்கள், ராகவேந்திரர், சாய்ராம், மற்ற இந்து குரு எல்லாரையுமே இப்போ எடுத்துக்கங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, எந்த உயிரையும் சீச்சி என்று விரட்டாதே, அன்போடு பரிமாறு, அதுக்கு அன்போடு அதை அரவணைத்துக்கொள். நீங்கள் தான் கட்டிக்காதாங்கிறீங்களே, அன்போடு அரவணைத்துக்கொள். ஏன்னா விட்டக்குறை தொட்டக்குறை, முன் ஜென்மத்தில் ஏதோ ஒன்று விட்டக்குறை தொட்டக்குறை அது உன்னை வந்து சேருகிறது, உன் பாவத்தை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் அதை கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி எங்கெல்லாம் ஆக்சிடெண்ட்டு எந்த வீட்டிலலாம் நடக்கிறதோ அவங்கெல்லாம் பைரவர், இது மாதிரி பைரவருக்கு போய் விளக்கேற்றுன்னு சொல்கிற ஜோசியர் மட்டும் சொல்லாமல் இதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஒரு நாட்டு நாயை வலை, ஒரு பொம்ரேனியன், அதெல்லாம் பாவம் அமெரிக்கன் டாக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்க முடியும், அதை வெளியில் விட முடியாது. வெளியில் விட்டால் வெயிலே அது செத்து போயிடும். அது மாதிரியான உள்ள ஜீவன்களை வளன்னு சொல்லி நல்ல அறிவு கொடுங்கள். நன்றி ஐயா, நன்றி.